மா சகிலா, என்னம்மா பண்ற? சீக்கிரமா டிஃபன் எடுத்துனோமா. கிச்சன் உள்ள போனா அப்படியே தூங்கிடுற. வேலைக்கு போகணுமா வேணாவா? சீக்கிரம் வா. எப்ப பார்த்தாலும் அவசரம் அவசரம்ன்றீங்களா? நீங்க ஒண்ணுதான் வேலைக்கு போறீங்களா? ஊர்ல ஒருத்தர் யாரும் வேலைக்கு போலியா? சாப்பிடுங்க. ஏய், என்னடி இது? உப்பே இல்ல. அப்படியா? கரெக்டா தாங்க இருக்கு, நல்லாதான் இருக்குங்க. உங்க நாக்கு தாங்க செத்து போயிருக்குங்க. சாப்பிடுங்க. அப்ப நான் என்ன பைத்தியக்காரன் சொல்றேன்? இன்னும் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்ற. எனக்கு வேணா, நீயே துண்ணு. நில்லுங்க நில்லுங்க. எனக்கு சாப்பிட, நீ சாப்பிடு. சகிலா, என்னம்மா சமையல் செஞ்சுட்டியா? சாப்பாடு எத்தனம்மா? பஸ் இருக்குது. வந்துட்டீங்களா? என்ன சாதமா? சாம்பார் சாதங்க. சாம்பார் சாதமா? என்னடி சமையல் செஞ்சுக்கிற? காலையில உப்பு எல்லாம் உப்பு அள்ளி கொட்டி நிக்கிற. உனக்கு சமையல் கூட ஒழுங்கா செய்ய தெரியாதா? எந்த நேரம் பார்த்தாலும் டிவி பார்த்து நிக்கிற, இல்ல ரீல்ஸ் பார்த்து நிக்கிற. ஒரு சமையல் செஞ்சு போட்டுதாடி உனக்கு? என்னது உப்பா இருக்கா? இது நான் சாப்பிட்டு பாக்குறேன். கரெக்டா இருக்குங்க. உப்புலாம் கரெக்டா தான் போட்டிருக்கேன். உங்க நாக்கு தான் செத்து போயிருக்கு. சாப்பிட்டு பாருங்க, கரெக்டா இருக்கு. ஏண்டி இப்ப நான் சொல்றேன், முட்டால பைத்துக்காரன். உப்பு பேச உப்பு கரெக்டா இருக்குன்ற. ஏண்டி சாப்பாடு வேணா நீயே வேணாம், போடு எடுத்து போடு. சகிலா, சகிலா வந்துட்டீங்களா? வாங்க. ஏண்டி காலையில தான் டிஃபனுக்கு உப்பு இல்லாத பண்ணிட்டேன். மதியான சாப்பாடுக்கு உப்பு அள்ளி கொட்டிட்டேன். இப்ப ராத்திரிக்காவது சாப்பிடுற மாதிரி எல்லாம் பண்ணி வச்சுக்கிறியாடி? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? உங்களுக்கு பிரியாணி செஞ்சு வச்சிருக்கீங்க. நாங்க பிரியாணியா? ஆமாங்க. சரி எடுத்து சீக்கிரம் சாப்பிடலாம். இருங்க எடுத்துட்டு வரேன். பிரியாணி செஞ்சீங்களா? நீங்க எப்படியாவது ஒரு குடி பிடிச்சிடணும். சகிலா, பிரியாணி 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 எத்தனை வாடி பச்சருக்கு சாப்பிடணும். இல்லங்க சாப்பிடுங்க பிரியாணி. எத்தனை வந்துட்டியா? ஓகே. என்னடி இது? பிரியாணி. அது தெரியுது. என்னடி காலையில பண்ண மாதிரியே பண்ணி வச்சுக்கிட்டி? உப்பே இல்லையடி. உப்பு இல்லையா? இத பாக்குறேன். உப்புலாம் கரெக்டா தான் இருக்குதுங்க. உங்க நாக்கு தாங்க சரியில்லை. ஏண்டி நான் என்ன பொய்யா சொல்றேன் நானு? அட எப்ப பார்த்தாலும் உப்பு உப்புன்றீங்களே. இருங்க வரேன். உப்பு உப்பு உப்பு. இந்தாங்க உப்பு. தேவையானதை போட்டு சாப்பிடுங்க. ஏண்டி பிரியாணிக்கு அவனா உப்பு போட்டு சாப்பிடாது? உனக்கு வாய் தாண்டே இருக்க, காது வரையா இருக்குது வாய். அவன் மூஞ்சில மூச்சுனே தெரியல இன்னைக்கு. உன் மூஞ்சில மூச்சன்னு நினைக்கிறேன். நல்லா முழிச்சுங்க. வேற எப்ப பார்த்தாலும் ஊரை சுத்தி நிக்கிறிய? ஏதாவது ஒரு வேலை வெட்டிக்கு போலாம்ல? வேலை கிடைக்கல, நான் என்ன பண்றது? ஏய், வேலையை நம்ம தாங்க தேடி போகணும். வேலை கிடைக்கல வீட்டுல உட்காந்து சுத்தி நின்றாக்கா யாரு பண்றது? கஷ்டப்படுற. வேலைக்கு போக தேவையில்ல. ஆமா, உமாண்ட 5000 ரூபாய் வாங்கினியம்மா, என்ன பண்ண 5000 ரூபாய் வாங்க? வாங்கினேன், செலவாயிடுச்சு. செலவு பண்ணேன். ஏண்டா இப்படி காசு வாங்கி வாங்கி ஊட்டாயிரமா திஞ்சு எல்லாத்தையும் காலி பண்றியே, இது உனக்கு கரெக்டா நியாயமா இருக்குதா? 1 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீ இவ்வளவு காசை வாங்கி ஊதாயிரமா பசங்களோட சேர்ந்து சுத்தி ஆட்டி எல்லாத்தையும் காலி பண்ணுகிற. இல்ல நீ மனசுல என்னதான் நினைச்சு நிக்கிற? நீ ஒரு 100 ரூபாய் சம்பாரிச்சு காட்டுறா. உன்னால சம்பாதிக்க முடியுமாடா? வேலைக்கு போய் 100 ரூபாய் சம்பாரிச்சு காட்டுறா பாக்கலாம். நீ என்ன சொல்லு நான் கேக்குறேன். 100 ரூபா தானே சம்பாதிக்கணும், சம்பாதிச்சு காட்டுறேன். பாக்கலாம்டா, சம்பாரிச்சு காட்டுறேன். இல்ல 100 ரூபா சம்பாதிக்க முடியாது அப்படின்னு சொன்னீங்க வீராப்பா. ஆமா, 100 ரூபா சம்பாதிச்சிருக்கேன். இப்ப என்ன சொல்றீங்க? இது 100 ரூபாய் நீ சம்பாதிச்சியா? ஆமா. நீ சம்பாதிச்ச? ஆமா. போட, அப்புறம் சொல்ல போறேன். 100 ரூபா சம்பாதிச்சிருக்கேன், அசால்ட்டா தூக்கி போடுறீங்க. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். இன்னைக்கு போய் ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சா ஒரு பெரிய சம்பாதனை, பெரிய உழைப்புன்னு பேசுறியா? இதே மாதிரி 100 ரூபாய் நாளைக்கு நீ சம்பாதிடா பாக்கலாம். சார் சம்பாதிச்சு பாக்கலாம், காட்டுறேன். என்னடா
நேற்று 100 ரூபா சம்பாதிச்சேன்ல, ம் இன்னைக்கு 100 ரூபா சம்பாதிச்சுங்க. ம் மொத்தம் 200 ரூபா. ம் சம்பாதிக்க முடியாதுன்னு சொன்னீங்க, இப்ப என்ன சொல்றீங்க? இது நீ சம்பாதிச்சியா? ஆமா நீ உழைச்சி வந்த அந்த காசை? ஆமா, அதையும் அவ்வளவு சந்தேகமா கேக்குறேன். ஏய் போடா. பாப்பா பேசுறேன். என்னப்பா பண்றாங்க? இங்க ஏதாவது இருக்காப்பா? இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு தூக்கி போடுறீங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கேன். இப்ப தெரியாத காசு அருமை. நீ 2 நாள் போய் கஷ்டப்பட்டு உழைச்சி வந்தது, உழைச்சி வந்து நான் இத்தனை வருஷமா எவ்வளவு உழைப்பு உழைச்சிருப்பேன். உங்களை ஆளாக்கிறதுக்கு, உங்களை படிக்க வைக்கிறதுக்கு, ஃபீஸ் கட்டுறதுக்கெல்லாம் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டிருப்பேன். இன்னைக்கு வந்து நீ அப்போ நான் கஷ்டப்பட்டு உழைச்சேன், என் காசை கீழே போட்டு நீ நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பேன். இப்போ புரியுதா? ஏன்டா இப்படி ஊதாரிதனமா செலவு பண்ற காசு? அதை தானே நான் கேட்கறேன். இன்னைக்கு நீ இந்த 200 ரூபாய் சம்பாதிச்சணும்னு என் கஷ்டப்பட்டுக்கிறேன், உழைச்சிக்கிறேன் இப்படி சொல்றிய. அப்ப நான் இத்தனை வருஷமா எவ்வளவு உழைப்பு உழைச்சிருப்பேன். சொல் பார்க்கலாம். இப்ப தெரியுதா அவனுக்கு காசு, அவரோட அருமை, கஷ்டத்தோட அருமை தெரியுதா? இனிமே நான் ஊதாரியா இருக்க மாட்டேன்ப்பா. சரி, அது இனிமேலாவது குடும்பத்துக்கு ஒரு சப்போர்ட்டா இருடா. சரிங்கப்பா. யார் போன் வருது? ஹலோ ஹலோ, யார் போன் பண்றீங்க? சார், நான் வந்து வில்லியோக்கிலிருந்து சேகர் பேசுறேன் சார். என்ன விஷயமா பேசுறீங்க? சார், திவ்யான்றவங்களுக்கு வரம் பார்த்துருந்தீங்களா சார்? ஆமா, அது விஷயமா நான் ஃபோன் பண்ணிட்டேன் சார். நான் திவ்யாவோட ஃபாதர் தான், அப்பா தான். சொல்லுங்க. ஓகே சார், வணக்கம் சார். ஆமா, யாருக்கு பாக்குறீங்க? எனக்கு தான் சார். ஓ, உங்களுக்கு தானே? ஆமாம் சார். சரி, உங்க வீட்டுல பெரியவங்க யாரும் இல்லையா? சார், பெரியவங்க ஊர்ல இருக்காங்க சார். நான் சென்னையில் தங்கியிருக்கேன் சார். சரி, சென்னையில தங்கி என்ன பண்றீங்க? நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் சார். பிஸ்னஸா? ஆமாம் சார், பிஸ்னஸ். சரி, ரைட்டு. என்ன பிஸ்னஸ் பண்ணிக்கிறீங்க? சார், நான் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன் சார். ஓ, இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸா? எஸ் சார். நாங்கள் வந்து எங்கள் பொண்ணுக்கு வந்து நிரந்தரமான வருமானம் உள்ள மாப்பிள்ளை தான் நாங்கள் பார்க்குறோம். அது 15,000 ரூபாய் 20,000 எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி உள்ள மாப்பிள்ளை தான் நாங்கள் பார்க்குறோம். பிஸ்னஸ் பண்ணுற மாப்பிள்ளைக்கு கொடுக்குறது இல்லைங்க. இல்லை சார், பிஸ்னஸ் தான் சார் இந்த காலகட்டத்தில் நல்லா ஹைஃபைவாக இருக்கும், பெஸ்ட்டு. ஏன்னாக்கா பிஸ்னஸ் வந்து ஏற்ற இறக்கம் இருக்கும். புரியுதா நான் சொல்றது? நல்ல ஸ்டார் மாதிரி இருக்கும், அதை தூக்கி கொடுக்க திருப்பி டவுன் ஆகும், அப்புறம் கஷ்டப்படும் பொண்ணு. இதே வந்து ஒரு நிரந்தர வருமானமாக இருந்தேன்னு வச்சுக்கோ, பொண்ணுக்கு வந்து எந்த கவலையில நல்லபடியாக வாழும். அதனால நாங்கள் பிஸ்னஸ் உள்ள மாப்பிள்ளை பார்க்கறது இல்லைப்பா. வீட்டில் என்ன விசாரிச்சு பாருங்க சார், எங்களை பற்றி அக்கம் பக்கத்தில். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசுங்க சார். அப்படி இல்லைப்பா, எங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுற மாப்பிள்ளையே பிடிக்கலன்றோம். அப்புறம் திருப்பி வந்து எதுக்கு நாங்கள் வீட்டில் வந்து பார்த்து பேசணுங்க? சொல் பார்க்கலாம். எங்களுக்கு நிரந்தரமான வருமானம் உள்ள மாப்பிள்ளை தான் வேணும், பிஸ்னஸ் மாப்பிள்ளை வேணும். புரியுதா? என்ன சார், எந்த காலகட்டத்தில் சார் இருக்கீங்க? இதுவே அயோக்கியனோ பொம்பளை பொறிக்கோ இந்த மாதிரி குடியாரனும் வந்தால் என்ன சார் பண்ணுவீங்க? தம்பி, எங்களுக்கு தெரியும்பா, பொண்ணை பெற்று வளர்த்து ஆளாக்குற எங்களுக்கு தெரியாது. மாப்பிள்ளைய பார்த்து விசாரிக்க மாட்டோம், அக்கம் பக்கம் விசாரிக்க மாட்டோம், கேட்டு நாங்கள் கொடுக்க மாட்டோம். நீ அதை பற்றி நீ பேசுவானா? நீ போன வை. என்னையா பேசுகிற? பிஸ்னஸ் பண்ணோன்னா அவ்வளோ கேவலமா? உங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர் கூட வந்தால் கூட வரவே வராது. 28 இல்லை, 29, 30 ஆனால் 35 ஆனால் கூட உன் பொண்ணு கல்யாணமே ஆகாது. நீ அதை பற்றி பேசாத, புரியுதா? எங்களுக்கு எல்லாம் தெரியும் எத்தனை வயசுல பொண்ணை கட்டி கொடுங்கன்னு. நீ போன முதல்ல போன கட் பண்ணு. பொண்ணுக்கு கல்யாணமே ஆகாது. ஹலோ, யார்? சிவா? சிவாவே தான்டா. எங்கடா? இப்பதான் ஊர்ல இருந்து வந்து சென்ட்ரல்ல இறங்கினேன். சரி, நேரா வீட்டுக்கு தான் வர போறேன். எங்க வீட்டுக்கா? ஏன்டா பதற? வா 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 வா, இருக்கிற வீட்டுல. சிவா, நான் ஏற்கனவே ஒரு வாட்டி வந்துட்டு போனல, 10 நாள் கட்டாரா போட்டு போனாரா? எங்க போனாலும் எப்ப பார்த்தாலும் ஒவ்வொரு வீட்டுல 10 நாள் 15 நாள் டேரா போட்டு போனான். இதே தான் அவன் வேலையே. நம்ம என்ன பண்றோம், அவன் வரும்போது சண்டை போடுறோம். நீ நானும் நம்ம போடுற சண்டையை பார்த்து அவன் எந்திரிச்சு போயிடணும். அந்த அளவுக்கு பயங்கரமா சண்டை போடணும். புரியுதா சொல்றது? சரி, வந்து நிற்கிறோம். சுந்தர், வந்தியா? வா 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 வா. இந்த பக்கம் தான் வந்தேன். உட்காரு. அப்புறம் எப்படிங்கிற? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கா? எப்ப கிளம்புற? எப்ப வந்த? காலையில் தான் வந்தேன். காலையில் தான் வந்தியா? ஏன் விஷயமா வந்துக்கிறா? சும்மா தான் வந்தியா? எனக்கு எப்ப தெரியும் நீ வந்தாலும் சும்மா தான் வரும், நல்லா தெரியும். ஃப்ரெண்டு வந்துக்கிறான், ஒரு காப்பி ஒன்று போட்டோம்மா.
காப்பி தூள் இல்ல. என்னது காப்பி தூள் இல்லையா? நினைச்சு நினைக்கிறேன் நீ எப்ப பார்த்தாலும் காப்பி தூள் இல்ல, சக்கரை இல்ல, டீ தூள் இல்ல, நல்லா வாங்கி கொடுத்தது இல்ல. எப்ப அது இல்லன்னு சொல்றல? அதான் நேத்து சாயந்தரம் வாங்கினது சக்கரை காபி போடு டீ போடுன்னு சொல்லிக்கிட்டு சும்மா வேற வெட்டி இல்லாம நீ என்ன நினைச்சுக்கிற மனசுல யாருன்னா முன்னாடி அந்த நேரம் பார்த்தா ஆரம்பிச்சுக்கிறேன் உன் பிரச்சனைய. காப்பி தூள் டீ தூள் எதுவும் இல்லைன்னு நான் அது மாதிரி இந்த மாதிரிலாம் பண்ண நான் பொறுக்க மாட்டேன். அப்ப நடக்கிற வேற மாதிரி ஆயிடும். என்ன நடக்கும்னு கேக்குறேன். உங்களுக்கு கோபத்தை கலப்பாட்டா ஏய் அப்படிங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? போயிட்டாரான்னு பாருங்க. எப்படியா நடிப்பு? நடிப்பு எப்படி எப்பவுமே இதே மாதிரி நடிக்கணும். அப்பதான் இந்த புக்கு மறுபடியும் புரியுதா? போயிட்டு வந்துட்டல